ராமசாமி முனுசாமியா இருக்கும். மக்கள் நாள் பத்திரிகையில் வர்றதுதான் அம்மாட்டா இருக்கும். இது உங்களுக்கு தானங்க, இதை நம்ம பார்க்காததா? நிறைய இருக்குங்க, எல்லா மனசும் இருக்கு. ஆரம்பிச்சது மீடிய இருக்கு, நல்லவங்க இருக்காங்க, எங்கிட்ட அங்கிட்ட இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்காங்க. ஆனா மனசுல என்ன சொல்ல மெல்ல முடியல, முழுங்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தோழர்கிட்ட சொல்றாங்க, நீங்க பேசுங்க, நாங்க முன்னுக்கு நிற்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்க இல்லைங்களா? ஏன்னா அவங்க முன்னுக்கு வர முடியாது இருக்கிறாங்க. ஆனா இந்த முறை கூட அவங்க பின்னால இருந்து கரெக்டா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன போறோம் தெரியல, ஆனா செய்ய போறாங்க, செய்யட்டும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது நம்ம இந்த சமுதாயத்துக்காக இன்னைக்கு இந்த 4 பேர், நான் ரொம்ப நேரம் பேசலைங்க, நான் குறைச்சு பேசிக்கிறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு தான் இங்க பேச முடியும். அதுக்கு மேல ஏன்னா வாய் கட்டு இருக்கு, கேட்டு இருக்கு, 7 பூட்டு இருக்கு, இதெல்லாம் பாதுகாப்பா தான் பேசணும். ஏன்னா இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சவங்களுக்கு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாம நம்ம தடுத்துட்டு போயிடக்கூடாது. அதை தொடர்ந்து இருக்கணும். இந்த மாதிரி சமூகங்கள் உட்காரணும். இன்னைக்கு இளைஞர் கையில தான் இந்த சமுதாயம் இருக்கு. இன்னைக்கு ஏதோ நம்ம உறவுக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம அப்பா அம்மா நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்க வாழ்க்கை இந்த அம்மா உண்மை, நான் சொல்றது உண்மை. இந்த பூமாரி உண்மை, நாங்க சொல்றது உண்மை. இந்த விளக்கு உண்மை, நான் சொல்றது உண்மை. இந்த இயற்கை உண்மை, நான் சொல்றது உண்மை. என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஏதோ அப்பா அம்மா தாத்தா பாட்டி நம்மளை இப்படி கொண்டுங்க, நம்ம இப்படி வந்துட்டோம். நான் என்ன நினைக்கிறேன், கூட்டம் இருக்கிற இந்த சகோதரி கேட்காங்க, இந்த குழந்தை கேட்காங்களா, இந்த குழந்தைகள் இன்னும் 20 வருஷம் கிடைச்சா இந்த நிலை திறந்தா அவங்க என்ன செய்ய போறாங்க? அதுக்கு இன்னைக்கு பேச வந்தாங்களா, அவங்க கேட்டு அடிங்க. இன்னைக்கு அதுக்கு நான் படிக்கிறேன். இன்னைக்கு இந்த இளைஞர் ஆசிரியர் ஆசிரியத்தோட முன்னெல்லாம் அன்புரை அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு இடத்துல திருச்சி முகத்தோட ஒரு அன்பா பழக்கத்துக்கு அந்த 5 தலைவர்கள் காரணம், 6 தலைவர்கள் காரணம். அதனால நீங்க இங்க உங்களுக்கு நல்ல செய்தி கேட்கணும். நல்ல இந்த செய்தி கேட்டு நீங்க போய் பேசணும் சமுதாயக்கிட்ட. இங்க சீரையே சமுதாயத்த சீர்துக்க வந்தவங்க 5 பேரு அவங்க கேட்டு அன்னைக்கு 25ஆம் தேதி அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க ஒருத்தவங்க 17ஆம் தேதி போய் கலந்துக்கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றதை கேட்க வந்த நீங்க இந்த பட்டமரக்கா சிலண்டா ஜாசி இவங்க இந்த இதெல்லாம் போய் சொல்லி இந்த சீரழிய சமுதாயத்தை சீர்தூக்க வந்திருக்கிறீங்க சமப்படுறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பார்ந்த இந்த சார்பான வணக்கத்தை சொல்லி நன்றி, வணக்கம். சகோதரத்துக்கு நன்றி. ஆனா அவரை ஒரே கேட்கணும்னு சொன்னா, மேல கேட்டோம்னு சொன்னா நமக்கு ரத்த சூடு ஏறிடும். இங்க நம்ம கட்டுப்பாடு கடையில நம்ம அவர் பேச சொன்னதுனால அவர் சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு. இந்த வேலையில நம்ம பத்தாமக்கா மாநில தலைவருக்கு நான் என்னோட நன்றியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னு சொன்னா, நம்ம இது இந்து கோயில், நம்ம நடத்துறது சமுதாயத்தை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா அவங்களோட தெரிஞ்சுக்கீங்கன்னு சொன்னா, அவங்க அவங்களோட கோயில்ல அவங்க சாமி பிறகு கலாச்சாரத்தை பத்தி பேசுறாங்க, சமுதாய வளர்ச்சி பத்தி பேசுறாங்க, அவங்களோட பணத்தை பத்தி பேசி பொருளாதாரத்துல எப்படி முன்னுக்கு பேசுறாங்க. ஆனா நம்ம யாரும் போய் கலந்துறது இல்ல. ஆனா அவங்க பேசிட்டு அந்த மைண்ட் தான் பேசுறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரு நம்ம எல்லத்துல நம்ம பேசுறத கேட்கறதுக்கு வந்துட்டாரு. அதனால நம்மளோட மைக்கா தலைவர்கிட்ட சொன்னேன், தயவு செஞ்சு அவரை நம்மளோட இலையை விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு நம்ம மைக்கு அறிவிப்பேன். அவங்க அதை கேட்டுட்டு இல்லை பொண்ணு பேச வேண்டாம், நானே அவங்க அப்படியே போக சொல்றேன். இது அவங்க கூட்டிட்டு போயிடாது. இந்த வேலையில அவருக்கு ஒரு நன்றி, அவருக்கு கைதட்டு கொடுங்க. நம்ம இந்த மக்கள் சக்தி அப்படின்றப்ப நம்மளோட குழந்தைகளை பத்தி எப்பயும் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம செய்ய போற நடவடிக்கையா இந்த குழந்தைகளுக்காக நினைச்சு நம்ம துரிதமா இருக்கணும். அடுத்த இடமா குணால் அவர்கள் நம்மளோட சகோதரர்கள் 6 பேர் சிறைச்சாலையில் இருக்காங்க. அவங்க எந்த நிபந்தனையும் இல்லாம விடுதலையாகி வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஆண்பாக்க சுதந்திரமா பார்க்க விடுவதன் மூலம் நம்ம இந்த நடத்த பிரார்த்தனை கூட்டம் ஒரு நிறைவு வரும். இந்த கூட்டத்துக்கு மக்கள் சக்தி
யாரு